தொடர் கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் நாச்சிக்குளம், உதயமார்த்தாண்டபுரம், மாங்குடி, பள்ளியமேடு, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நெல் வயல்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. அப்பகுதியில் செல்லும் கழனியாற்றில் மேற்கொள்ளப்பட்ட தூர்வாரும் பணி பாதியில் நிற்பதால் தண்ணீரை வெளியேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மழை பெய்யறதுனால ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த பயிர்கள்லாம் அழுகி போயிடுச்சு. அளவு கழனியாறு வடிகால் ஒன்று, இந்த வடிகாலை வந்து தூர் வரணுங்க சும்மா. இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இப்படி சீச்சு விட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு உடனே அதிகாரிகள் வந்து பார்த்து எங்களுக்கு நல்ல விதமாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும். மறுபடியும் நேற்று நைட்டு பெஞ்ச மழையில மறுபடியும் 1.5 அடி தண்ணி ஏறி இருக்குது. ஏற்கனவே எல்லா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க கடன் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் தண்ணியில் முழுகி கிடக்குது. ஏற்கனவே வடிகால் வந்து தூர்வாரி இருந்தாங்க. அது தூர்வாரினது சுத்தமாக தூர்வாராமல் தண்ணி வடிய முடியாமல் இருக்குது. இதை வந்து உரிய நேரத்தில் அரசு அதிகாரிகள் வந்து நேரில் பார்த்து உரிய நிவாரணம் தரணும். திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான கனமழை பெய்தது. இந்நிலையில் கூத்தாநல்லூர் தாலுகா குள்ளமங்கலம் கிராமத்தில் உள்ள கீழத்தெரு, மேலத்தெரு, காத்தவராயன் கோவில் தெரு உள்ளிட்ட தெருக்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழை நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக காத்தவராயன் கோவில் தெருவைச் சேர்ந்த செல்வம் என்பவரது கூரை வீட்டினை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டின் சுவர் பகுதியளவு இடிந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சுவர் ஒரு பக்கம் இடிந்து விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.